இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், நான் அவன் என்ன பண்ண, நிமிர்ந்து நடக்க பண்ண. அவங்க யார் தெரியுமா? அடிமையா இருந்தாங்க. அடிமையா இருந்தாங்க. அடிமை என்ன தெரியுமா? அவங்க சொந்தமா எதையுமே செய்ய முடியாது. ஒரு சாப்பிடணும்னா கூட அங்க இருந்து மேல இருந்து அறிவிப்பு வந்தாதான் சாப்பிட முடியும். குடும்பத்தோட உட்காரணும்னா கூட மேல இருந்து அறிவிப்பு வந்தாதான் உட்கார முடியும். சுயமாக எதையும் செய்ய முடியாதபடி இவர்களுக்காக வழக்காட ஒருவரும் இல்லை, இவர்களுக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லை. அப்படிதான் இருந்தாங்க 430 வருஷம் அடிமையா. ஒருத்தர் வந்தாராங்க, வந்து சொன்னாரு, என் ஜனத்தை எனக்கு ஆராதனை செய்ய அனுப்பு, என் ஜனத்தை எனக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை பார்த்து ஒருத்தர் உங்களை பார்த்து இது ஏன் ஜனம்னு சொல்றாரு, இது ஏன் புள்ளன்னு சொல்றாரு. என் ஜனத்தை, என் புள்ளைய எனக்கு இது வரைக்கும் உனக்காக வழக்காடவோ பேசவோ ஒருவரும் இல்லைன்னு சொன்னா, அந்த நீதியின் சூரியன் உனக்காக வழக்காடுவார். அவரு சொல்றாரு, நான் இந்த காலையில உங்களை பார்த்து சொல்றேன், அவர் சொல்ற வார்த்தைகள் வாழ்க்கையில் நடக்கும்.